இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துட்டு மாநில அளவில் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறியிருக்காங்க. ஸோ ஒரு கட்சியானது எப்படி வந்துட்டு மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறாங்க, ஸோ இந்த ரெண்டு கட்சியும் எப்படி வந்துட்டு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4 வழிகளில் வந்துட்டு ஒரு கட்சியானது வந்துட்டு மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறலாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியானது எந்த தொகுதியிலையும் வந்துட்டு ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவங்க ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே கட்சியானது குறைஞ்சது 8% வாக்கு வங்கி வாங்கியிருந்தாவே அந்த கட்சி மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அவங்க எந்த சீட்டுமே வந்துட்டு ஜெயிக்கல. சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவங்க எந்த சீட்டுமே வந்து ஜெயிக்கல. ஆனால் அவங்க 8.2% வாக்குகள் வந்துட்டு கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வாங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியானது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறி இருக்கு. 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தலில் வந்துட்டு மாநிலத்தில் உள்ள எம்பி தொகுதிகளில் ஒவ்வொரு 25 இடத்திலும் ஒரு இடத்தில் வெல்ல வேண்டும். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 39 மக்களவை தொகுதி வந்துட்டு இருக்கு. இந்த 39ல 2 தொகுதி வின் பண்ணாவே வந்துட்டு அந்த கட்சியானது மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வந்துட்டு மக்களவை தேர்தலில் வந்துட்டு 2 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தேவை வந்துட்டு 25ல 1 ஜெயிக்கணும். அப்போ 50 இருந்தா 2, ஸோ 39 அப்படின்னா 2 தொகுதி ஜெயிச்சிருந்தாவே வந்துட்டு அந்த கட்சியானது வந்துட்டு மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறும். இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு விசிகா வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறி இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு மொத்தம் உள்ள தொகுதிகளில் வந்துட்டு 3% இடங்களில் வந்துட்டு வெற்றி பெற வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு 234 தொகுதி இருக்கு. ஸோ இதில் 3% எத்தனை தொகுதியோ அந்த தொகுதியில் வந்துட்டு ஒரு கட்சி வந்துட்டு வின் பண்ணிட்டா அந்த கட்சியானது மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்போ ஒரு கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு 8 சீட்டு ஜெயிக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்துட்டு மாநில அளவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறும். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தலையோ இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலையோ வந்துட்டு ஒரு கட்சியானது 6% வாக்கு வங்கி வாங்கிட்டு அந்த கட்சி மக்களவை தேர்தலில் 1 சீட் எடுத்தாலோ அல்லது சட்டமன்ற தேர்தலில் 2 சீட் எடுத்தாலோ அந்த கட்சியானது மாநில அளவில் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறும். ஸோ இதுதாங்க அந்த 4 வழிமுறைகள். இந்த 4 வழிமுறைகளில் ஏதாவது ஒரு வழிமுறையை வந்துட்டு ஒரு கட்சி ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கட்சியானது மாநில அளவில் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எப்படி வந்துட்டு மாநில அளவில் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துட்டு மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம் காங்கேயன்.